உழைக்காதவன் உண்ணலாகாது. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம நெல்லை எப்படி வேக வச்சு அதை அரிசி ஆக்கிறது தான் பார்க்க போகிறோம். இது நேற்று நைட்டே ஊற வச்ச நெல். இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு தான் வேக வைக்கணும். சாக்கில் மேலே போட்டு அதுக்கப்புறம் நல்லா அடுப்பு ஏறி விட்டால் வெந்துருங்க. அரை வேக்காடாக தான் எடுக்கணும். வெந்துச்சு. நல்லா வேகமாக அள்ளி கொட்டினா தான் சீக்கிரம் இதாகும். இல்லைனாக்கா ரொம்ப வெந்துடும். ரொம்ப வேகக்கூடாது. அதனால் கடன்னு அள்ளி கொட்டணும் சுட சுட. இப்போ 2வது சால் கொட்டுறாங்க. கிண்டி விடணுங்க. நல்லா கிண்டி விட்டு தான் வேக விடணும். நல்லா வெந்துருச்சு. எல்லா நெல்லையும் எடுத்து தார்பாயில் அப்படியே கொட்டி வச்சுருப்போங்க. கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் களத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு காய வைக்கணும். இங்கே பாருங்கள், சூடு ஆவி பறக்குது தெரியுதா? இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் களத்துக்கு எடுத்துகிட்டு போவோம். களத்துக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்படியே காலாலே கிளறி காய வைக்கணும். நல்லா ஒரு 2 நாள் காய வச்சாதாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு குத்தலாம். மில்லில் தான் நாங்கள் குத்துவோம். அப்படியே கிளறி விட வேண்டியதாங்க. ரெண்டு நாள் கழித்து மில்லுக்கு எடுத்து வந்திருக்காங்க. நல்லா காஞ்சிடுச்சு நெல். பாருங்கள், இந்த மிஷினில் கொட்டி அது அரிசியாக வெளியே வரும். அரிசியும் தவிடும் தான் வெளியே வரும். அதுக்கப்புறம் இன்னொரு மிஷினில் கொட்டணும். அந்த மிஷினில் கொட்டினா தான் அரிசி தனியாக தவிடு தனியாக வரும். இந்த மிஷின் தாங்க. இதில் தான் கொட்டினா அரிசி தனியாக தவிடு தனியாக வந்துடும். தவிடு நாங்கள் மாட்டுக்கு போட்டுருவோம். பாருங்கள், அரிசி கொட்டுது. இது அப்படியே சாக்கில் பிடிச்சி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வேக வச்சு அப்படியே சோறாக்கி சாப்பிட வேண்டியது தான். சாக்கில் பிடிச்சி எடுத்துகிட்டு போக வேண்டியதாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.